அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைய நாள் இனிதாய் அமைய அனைவருக்கும் வாழ்த்துக்கள். வாரத்தோட முதல் நாள் நல்ல ஒரு சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் இந்த வாரம் அமையறதுக்கான வாழ்த்துக்கள். இன்று பிறந்த நாள் கொண்டாடுவோருக்கும் திருமண நாள் கொண்டாடுவோருக்கும் வாழ்த்துக்கள். இப்போ நேற்று பார்த்தீங்கன்னா லைவ் ஃபுல் ஸ்விங்கில் போச்சு. நிறைய பேர் பலனை கேட்டாங்க. நீங்களும் இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைவ் நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்ததுன்னா உங்களோட சுயஜாதக விவரங்களை போட்டு உங்களோட பலன்களை கேள்விகளை கேட்கறதுக்கு உதவியாக இருக்கும். தேதி பார்த்தீங்கன்னா 6/7/2026 பராபவ வருடம் ஆனி மாதம் 22ஆம் தேதி திங்கட்கிழமை. திதி பார்த்தீங்கன்னா சஷ்டி திதி பகல் 1:42 வரைக்கும் இருக்கு. அதுக்கு பிறகு சப்தமி திதி இருக்கு. நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா பூரட்டாதி நட்சத்திரம் காலை பகல் 1:43 வரைக்கும் இருக்கு. அதுக்கு பிறகு உத்திரட்டாதி நட்சத்திரம் இருக்கு. சூரிய உதயம் காலையில் 5:47க்கும் சூரியன் மறைவு மாலை 6:39க்கும். நல்ல நேரம் காலையில் 6:15 7:15 வரை, மாலை 4:45 5:45 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 9:15 10:15 வரை, மாலை 7:30 8:30 வரை. ராகுகாலம் எடுத்துக்கிட்டிங்கன்னா திங்கட்கிழமை காலையில் 7:24 9 மணி வரை இருக்குது. யமகண்டம் காலையில் 10:37 12:13 வரை இருக்குது. குளிகை பகல் 1:50 3:26 வரைக்கும் இருக்குது. இப்போது சஷ்டி திதியில் செய்யக்கூடிய காரியங்கள் பார்த்தீங்கன்னா வேலைக்கு போகிறது, பசுமாடு வீடு வண்டி வாங்கணும், வாங்கிறது விற்கிறது எல்லாத்துக்குமே சிறந்தது. மருந்து உற்பத்தி செய்தல், மருந்து உட்கொள்ளுதல், டாக்டர் போய் பார்க்கறது, அந்த மாதிரி எல்லா விஷயத்துக்கும் மருத்துவம், வண்டி வாகனம் எல்லா விஷயத்துக்கும் பொருத்தமான நாளாக இருக்குது. சுபகாரியங்கள் வேண்டாம். பூரட்டாதி நட்சத்திரத்தில் மந்திரம் ஓத, சாந்தி செய்ய, ஏற்றம் நிறுவ, சூளை பிரிக்க ஏற்றதாக இருக்குது. சுபகாரியங்களுக்கு ஏற்ற நாளாக இல்லை. நாளை பொறுத்தளவுக்கு அமைதியாகவும் பொறுமையாகவும் கொண்டு போகிறது நல்லது. ஒற்றை வார்த்தை ராசி பலன் எடுத்துக்கிட்டா மேஷ ராசிக்கு பெருமை, ரிஷப ராசிக்கு வெற்றி, மிதுன ராசிக்கு முயற்சி, கடக ராசிக்கு நிறைவு, சிம்ம ராசிக்கு மேன்மை, கன்னி ராசிக்கு ஆதரவு, துலாம் ராசிக்கு சிந்தனை, விருச்சிக ராசிக்கு உயர்வு, தனுசு ராசிக்கு உதவி, மகர ராசிக்கு கவலை, கும்ப ராசிக்கு பயணம், மீன ராசிக்கு நற்செயலா இருக்கு. இன்றைய நாள் அனைவருக்கும் சிறப்பாகவும் உற்சாகமாகவும் இருக்கும். இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ராசியை கமெண்ட் பண்ணிட்டு பலனை கேளுங்க. மேஷ ராசியை பொறுத்தளவுக்கு நாள் கொஞ்சம் சங்கடமாகவும் கலக்கம் நிறைஞ்ச நாளாக தான் இருக்குது. பதட்டங்கள் அதிகமாக இருக்குது. சிந்தனைகள் தேவையில்லாத விஷயங்கள் நிறைய மண்டையில் ஓடிட்டுருக்கோம். எல்லாத்தையும் ஒதுக்கி வைங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா பண விஷயமால மனசில் கொஞ்சம் வருத்தமும் கலக்கமும் இருக்குது. பதட்டம் இல்லாமல் நாளை அமைதியாகவும் பொறுமையாகவும் சூழ்நிலைகளை ஒவ்வொரு விஷயத்தையும் சிந்தித்து செயல்பட்டீங்கன்னா பிரச்சனைகள் இருக்காது. செய்ய வேண்டிய காரியங்களில் ரொம்பவே நிதானம் தேவை. இன்று உங்களை நீங்களே மோட்டிவேட் பண்ணிக்கிட்டு நாளை கொண்டு போனீங்கன்னா அது உங்களுக்கு சிறப்பான நாளாக அமையும். நீங்கள் எடுக்கிற முயற்சிகளில் கொஞ்சம் தடைகள் இருக்கும். அதே நேரத்தில் குடும்பத்தில் பொருளாதார ரீதியாக கொஞ்சம் நெருக்கடிகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. உடல்நிலையில் முன்னேற்றம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அதே நேரத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. கூட வேலை செய்கிறவங்க கூட எந்த ஒரு வாக்குவாதமும் பண்ணாதீங்க. சூழ்நிலைகளை பார்த்து நாளை அமைதியாகவும் பொறுமையாகவும் கொண்டு போகிறது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு எதிர்பார்த்த மாதிரி வெற்றிகரமான நாளாக கிடையாது. நீங்கள் எடுக்கிற முடிவுகள் வளர்ச்சியை கெடுக்கிற மாதிரி இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு எந்த ஒரு முக்கியமான முடிவுகளும் எடுக்காதீங்க. உங்ககிட்ட நிறைய உறுதியும் ஆற்றலும் அவசியமாக தேவைப்படுது. நாளை வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்களோட வேலையில் வளர்ச்சி கம்மியாக இருக்குது. அது உங்களுக்கு பதட்டத்தை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும். கூட வேலை செய்கிறவங்களோட சிறந்த பராமரிப்பு, உறவை பராமரிக்கிறது ரொம்பவே கஷ்டம். பணிக்கான கஷ்டங்கள் கவனமாக இருக்குங்க. திட்டமிட்டு வேலை செய்கிறது நல்லது. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள தனக்கூட முடிஞ்ச அளவுக்கு நம்பிக்கையாகவும் வெளிப்படையாகவும் மனசு விட்டு பேசுறது நல்லது. அதனால உறவுல பிரச்சனை இல்லாமல் பார்த்துக்க முடியும். பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு இருக்குது. அதே நேரம் செலவுகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. பணம் சம்மந்தமான பாதுகாப்பு இல்லாத உணர்வு இருக்கிற மாதிரி இருக்குது. சேமிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. விரயமோ பண இழப்போ ஏற்படாமல் பார்த்துக்கோங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு இன்று கொஞ்சம் நிதானமாக இருந்து பொறுமையாக இருந்தீங்கன்னா ஆரோக்கியத்தில் பெரிய பாதிப்புகள் எதுவும் இல்லை. ரிஷபராசியை பொறுத்தளவுக்கு இன்று சிறப்பான நாள். எந்த ஒரு விஷயத்திலையும் உங்களோட தன்னம்பிக்கையும் உறுதியும் வெளிப்படுற மாதிரி இருக்குது. குறிப்பாக சொல்லணும்னா வரவு திருப்தியாக இருக்குது. மனசுக்கு நிறைவாக இருக்கும். செய்ய வேண்டிய காரியங்களில் எல்லாமே வேகமாகவும் சுறுசுறுப்பாகவும் செஞ்சு முடிப்பீங்க. பலன்கள் எல்லாமே சாதகமாக இருக்கிறதுனால எந்த ஒரு கவலையும் இல்லாமல் நாள் முழுக்க கொண்டு போகலாம். நீங்கள் செய்கிற எல்லா செயலையும் உங்களோட முழு ஈடுபாடு இருக்கும். பசங்க வழியில் நல்ல ஒரு அனுகூலம் ஏற்படும்.
வேலை செய்கிற இடத்துல வெளியூர் பயணங்களால் முன்னேற்றம் அடைவீங்க. வியாபாரத்தில் சின்ன மாற்றங்கள் செஞ்சிங்கன்னா அதிக லாபம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் இன்று சிறப்பான வரவால் உங்களோட பழைய கடன் பிரச்சனைகளை தீர்க்கறதுக்கு ஏற்ற ஒரு நாளாக இருக்குது. இன்று நடக்கிற எல்லாமே உங்களுக்கு சிறப்பாகவும் நல்ல ஒரு சௌகரியங்களை கொடுக்குற மாதிரி வசதியாக வாய்ப்புகளை மகிழ்ச்சியாக நாளை கொண்டு போக வாய்ப்பு இருக்குது. சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் முடிவுக்கு வரும். முக்கிய முடிவுகளை எடுக்கிறதுக்கு ஏற்ற ஒரு நாளாக இருக்குது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலையில் சூழ்நிலைகள் உங்களுக்கு மகிழ்ச்சிகரமாக இருக்கும். உங்களோட வேலைக்கு சிறந்த அங்கீகாரம் பெறுவீங்க. எதிர்காலத்துக்கு உண்டான வளர்ச்சிக்கு ஏற்ற ஒரு நாளாக இருக்குது. புதிய யுக்திகள் நல்லாவே கையாளக்கூடிய நாளாக இருக்கும். உங்களோட தொழிலில் நல்ல ஒரு லாபமும் நல்ல ஒரு வளர்ச்சியும் காணக்கூடிய நாளாக இருக்குது. பண விஷயத்தை கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள தொணக்கூட நேர்மையான உறவுமுறை இருக்கும். அதே நேரத்தில் திருப்தியான நிலை, மகிழ்ச்சியான தருணங்கள், இனிமையான தருணங்களை அனுபவிக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. புரிதல் நல்லா இருக்கும். மகிழ்ச்சியான நாளை கொண்டு போகலாம். காதலர்களும் கொண்டாடக்கூடிய நாளாக தான் இருக்குது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்று நிதி நிலைமையை மேம்படுத்துகிற மாதிரி இருக்கும். அதாவது வரவுக்கு மீறி சேமிக்கிற அளவுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அது உங்களோட எதிர்கால வளர்ச்சிக்கு பயன்படுத்தக்கூடிய விதமாக இருக்கும். புதிய முதலீடுகள் எடுக்கிறதுக்கு நல்ல நாளாக இருக்குது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லை. சிறப்பான ஆரோக்கியம், சரியான நேரத்தில் சாப்பிடுவீங்க. உற்சாகமான நாளை கொண்டு போவீங்க. மிதுன ராசியை பொறுத்தளவுக்கு இன்று உங்களுக்கு பசங்களால் நல்ல ஒரு மகிழ்ச்சி தரும், நல்ல ஒரு செய்கிற செயல்கள் காரியங்களில் உங்களுக்கே திருப்தியாகவும் மனநிறைவோடையும் இருப்பீங்க. உங்களுக்கு வளர்ச்சிக்குரிய நாளாக இருக்குது. லாபங்கள் தரக்கூடிய நாளாக இருக்குது. உறவினர்கள் மூலிமா ஆதாயங்கள் உண்டு. பெற்றோரோட உங்களோட தொழில் வளர்ச்சிக்கு பெற்றோரும் கூட பிறந்தவங்க உறுதுணையாக இருப்பாங்க. முக்கிய முடிவுகளை எடுக்கிறதுக்கு சிறந்த நாளாக இருக்குது. இன்று விலையுயர்ந்த பொருட்கள் வாங்கி மகிழ்வீங்க. வீட்டில் மகிழ்ச்சி தரும் செய்திகள் வந்து சேரும். வேலையில் எதிர்பார்த்த இடமாற்றம் கிடைக்கும். புதிய தொழில் தொடங்குகிற முயற்சிகளில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்குது. வெளியூர்லேருந்து வர வேண்டிய பணம் நேரத்துக்கு வந்து சேர்றதுக்கு மனசுக்கு நிறைவாகவும் திருப்தியாகவும் இருக்கும். சுமூகமான பலன்கள் உங்களுக்கு திருப்தியை ஏற்படுத்தும். உற்சாகமான வாய்ப்புகள் உங்களோட ஆர்வத்தை மேம்படுத்தும். உங்களோட செயல்கள் எல்லாமே அனுகூலமும் நல்ல ஒரு பலன் தர விதமான நாளாக தான் இருக்குது. வேலை தொழிலை பொறுத்தவரைக்கு வேலையில் உங்களோட திறமைகளை வெளிப்படுத்துவீங்க. உங்களோட செயல்திறனுக்கு நல்ல ஒரு அங்கீகாரம் பெறுவீங்க. உங்களோட செயல்பாடுகள் பார்த்தீங்கன்னா அடுத்தவங்களுக்கு பொறாமை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும், பிரமிப்பாக இருக்கும். அந்த அளவுக்கு உங்களோட புதிய யுக்திகள் நல்ல ஒரு பலனை ஏற்படுத்தி கொடுக்கும். கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள தொணக்கூட அன்பாக நடந்துக்குவீங்க. 2 பேருக்குள்ளேயும் நல்ல ஒரு புரிதல், அந்நுண்ணியம், இனிமையான தருணங்களை அனுபவிக்க வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நாள் முழுக்க உற்சாகமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருப்பீங்க. எந்த ஒரு குறைபாடும் இல்லை. காதலர்கள் ஒன்றா வெளியில் போகிறதுக்கும் இனிமையான தருணங்களை அனுபவிக்கிறதுக்கும் ஏற்ற ஒரு நாள். விருந்து விசேஷங்களில் கலந்துக்க சிறப்பான நாளாக இருக்குது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்று வரவு நல்லாவே இருக்குது. பணப்பழக்கம் அபிரீதமாக இருக்கிறதுனால நல்ல ஒரு உற்சாகமாக மகிழ்ச்சியாக இருப்பீங்க. நீங்கள் சேமிக்கிறதுக்கான வாய்ப்பும் முதலீடுகள் செய்யறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக நிறைஞ்ச நாளாக இருக்குது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சிறப்பான ஆரோக்கியம், எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. நல்ல ஒரு உறுதியும் ஆற்றலும் நிறைஞ்ச நாளாக இருக்குது. உற்சாகமாக மகிழ்ச்சியாக நாளை கொண்டு போகலாம். கடகராசியை பொறுத்தளவுக்கு இன்று நல்ல ஒரு பலன் தர விதமாலாம் எதிர்பார்க்காதீங்க. கொஞ்சம் சங்கடங்கள் இருக்கும். செய்ய வேண்டிய காரியங்கள் நிறைய இருக்குது. மனசில் ஏதோ ஒரு குழப்பமோ இல்லை ஒரு எண்ணமோ நிறைய இருக்கிற மாதிரி இருக்குது. தேவையில்லாத எண்ணங்கள்லாம் தவிர்த்துட்டு உங்கள் மனசில் பாசிட்டிவான எண்ணங்களோட நாளை கொண்டு போகிறது நல்லது. பதட்டமும் குழப்பமும் இருக்கிறதுனால எந்த ஒரு விஷயத்துலையும் நிதானம் அவசியம் தேவை. உறவுகளுக்குள்ளே பார்த்து பேசுங்க. பெற்றோரோட சில மனஸ்தாபங்கள் ஏற்படலாம். ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குது. இன்று நீங்கள் செய்கிற செயல்களில் தடை தாமதங்கள் ஏற்படலாம். எல்லா விஷயத்திலும் கவனம் தேவை. மன அமைதி ஏற்படுத்தக்கூடிய ஒரு நாளாக பார்த்துக்கோங்க. ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. கொடுக்கல் வாங்கல கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கும். கடன் வாங்காமல் நாளை கொண்டு போகிறது நல்லது. இன்று உங்களோட பாதைகளில் தடைகள் அதிகமாக இருக்குது. மகிழ்ச்சி நிலவணுன்னா எந்த விஷயத்தையும் லேசாக எடுத்துக்கிட்டு போகிறது நல்லது. எதையோ இழந்தது போன்ற உணர்வு உங்ககிட்ட இருக்குது. முக்கிய முடிவுகள் எதுவும் எடுக்காமல் இருக்கிறது நல்லது. நாளை அமைதியாகவும் பொறுமையாகவும் கொண்டு போகிறது நல்லது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு சூழ்நிலைகள் சுமூகமாக இல்லை. உங்களோட வேலைகளை மகிழ்ச்சியாக செய்யறதுக்கு வாய்ப்புகள் கஷ்டம். அதே நேரத்தில் தடைகள் இருக்குது. தவறுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. திட்டமிட்டு கவனமாக உங்களோட வேலைகளை செய்கிறது நல்லது.
கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள நீங்க இன்று தேவையில்லாத விஷயத்துக்கெல்லாம் உணர்ச்சி வசப்படுற வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. இந்த உணர்வை நீங்க தவிர்க்க வேண்டியதும் நகைச்சுவையான அணுகுமுறை அவசியமா தேவை. காதலர்கள் இன்று கொஞ்சம் ஒதுங்கி இருக்கிறது நல்லது. முடிஞ்ச அளவுக்கு சூழ்நிலைகளை லேசா எடுத்துக்கிட்டு போறது நல்லது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு பண வரவுக்கான வாய்ப்பு ரொம்பவே கம்மியா இருக்கு. ஆனா அதிக பணம் செலவு செய்யற மாதிரி இருக்கும். அதனால முக்கிய நிதி திட்டங்கள் எதுவும் பண்ணாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு இருக்கிற பணத்துல 4 செலவு பண்ணி கொண்டு போறது நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு நெருங்கிய நண்பர் இல்லைன்னா நெருங்கிய உறவினர் ஒருவரோட நலத்துக்காக செலவு செய்யற மாதிரி இருக்கும். உங்க ஆரோக்கியமும் பாதிப்பு உண்டு. சிம்ம ராசியை பொறுத்தளவுக்கு இன்று உங்களுக்கு எந்த விஷயமா இருந்தாலும் ரொம்பவே பொறுமையும் நிதானமும் ரொம்பவே தேவைப்படுது. ஏன்னா மனசுக்குள்ள ஏகப்பட்ட ஒரு குழப்பங்கள், உறவுகளுக்குள்ள பேசுறதுக்கே தயக்கங்கள் அதிகமா இருக்கும். ஏதோ உங்களுக்குள்ள இனம் புரியாத வலியோ வேதனைகளோ இருக்கிற மாதிரி இருக்கு. மனசை அமைதியாகவும் பொறுமையாகவும் வச்சுக்கிட்டு நாளை கொண்டு போறது நல்லது. தேவைப்பட்டா கோயிலுக்கு போயிட்டு வாங்க. உங்களுடைய நாள் அமைதியா இருந்ததுன்னா எந்த ஒரு பாதிப்பும் இல்லை. சுபகாரிய முயற்சிகள்ல தடைகள், பல விஷயங்கள்ல எதிர்பாராத சூழ்நிலைகளை சந்திக்கிற மாதிரி இருக்கும். நீங்க செய்யற செயல்கள்ல கவனமா இருக்கிறது நல்லது. குடும்பத்துல அமைதி இல்லாத சூழ்நிலை உருவாகும். வியாபார விஷயமா பயணங்கள் இருக்கு. அலைச்சலுக்கு பின்னாடி தான் லாபமோ இல்லை வியாபாரமோ நடக்கும். கொடுக்கல் வாங்கல்ல ரொம்பவே கவனமா இருக்க வேண்டிய ஒரு நாளா இருக்கு. இன்று முன்னேற்றகரமான பலன்லாம் எதிர்பார்க்காதீங்க. சாதகம் இல்லாத ஒரு நாளா இருக்கு. உங்களை உற்சாகமா வச்சுக்க வேண்டியது அவசியம். உங்களோட சுற்றி உள்ளவங்கள வச்சுக்க வேண்டியதும் அவசியம். சூழ்நிலைகளை அனுசரித்து போனீங்கன்னா பிரச்சனைகள் எதுவும் இருக்காது. முடிஞ்ச அளவுக்கு பிரார்த்தனை செய்கிறது நல்லது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலை அதிகமாக இருக்குது. திருப்தியான நிலை இல்லை, கடினமாக இருக்கும். சில பிரச்சனைகள் சூழ்நிலைகள் வேலையில் இருக்கிற மாதிரி இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு கவனமாக வேலைகளை செய்கிறது நல்லது. ஓய்வுக்கு நேரம் இருக்காது. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள உங்க மனசுல நெகட்டிவான எண்ணங்கள் அதிகமா இருக்கு. அது தனக்கூட உறவை பாதிக்கிற மாதிரி இருக்கும். விட்டு கொடுத்து போறதும் பொறுமையா சூழ்நிலைகளை கையாளுறதும் இன்று அவசியம். காதலர்கள் சந்திக்க வேண்டாம். பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு பணப்பழக்கம் குறைவாக தான் இருக்கு. நிதி சம்பந்தமா முக்கிய முடிவுகள் எதுவும் எடுக்காதீங்க. அது உங்களுக்கு சாதகமா இல்லை. பணத்தை கவனமாக கையாள வேண்டியது அவசியம். வரவும் செலவையும் கண்காணிங்க. இல்லைன்னா வீண் பண இழப்போ விரயமோ ஆக வாய்ப்புண்டு. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு இன்று உங்களுக்கு பதட்டமோ குழப்பமோ அதிகமாக இருக்கிறதுனால ஆரோக்கிய பாதிப்புகள் இருக்கு. அம்மாவுக்கும் உடல்நல பாதிப்பு உண்டு. கன்னிராசியை பொறுத்தளவுக்கு இன்று உங்களுடைய நாளை பொறுத்தளவுக்கு சிறப்பான நாள். எந்த ஒரு விஷயத்திலையும் தெளிவான சிந்தனைகள் நிறைய இருக்கும். நிதானமாக யோசிங்க. செய்ய வேண்டிய காரியங்களை திட்டமிடுங்க. நாளையே திட்டமிட்டீங்கன்னா உங்களுக்கு எல்லா விதத்திலையும் அனுகூலமான பலனை தரக்கூடிய நாளாக அமையும். ஒவ்வொரு விஷயத்தையும் செஞ்சு யோசிச்சு செய்யுங்க. எது நல்லது எது கெட்டதுன்னு உங்களால் அறிய முடியும். சூழ்நிலைக்கு ஏற்ப உங்களை நீங்களே கொண்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. உங்களோட திறமைகளை வெளிப்படுத்தும் நாளாக இந்த நாள் அமையும். குடும்பத்தில் சுப செலவுகள் ஏற்படும். வேலையில் கூட வேலை செய்கிறவங்களோட இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும். தொழில் சம்பந்தமான வழக்குகளில் வெற்றி வாய்ப்பு நிறையவே இருக்குது. இன்று உற்சாகமான நாள். நிறைய வாய்ப்புகள் காணப்படும். அது உங்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கும். நீங்கள் முடிவெடுக்கிற திறமை அபாரமாக இருக்குது. சிறப்பான எதிர்காலம் குறித்து முக்கிய முடிவுகள் எடுக்கலாம். திருமண பேச்சுவார்த்தைகள் நல்ல ஒரு முடிவுக்கு வரும். குடும்பத்தோட பணம் சம்பந்தமான முடிவுகளை எடுக்கிறதுக்கும் உறவுகளோட நல்ல ஒரு டைம் பாஸ் பண்ணுறதுக்கும் ஏற்ற ஒரு நாளாக இருக்குது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்று உங்களோட திறமைக்கு நல்ல ஒரு அங்கீகாரம் உண்டு. உங்களோட வேலைகளை ஈஸியாக செஞ்சு முடிப்பீங்க. கூடுதல் பண வரவு வேலையில் தொழிலில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. வரவு அதிகமாக இருக்கிறதுனால முதலீடுகள் செய்யறதுக்கு ஏற்ற ஒரு நாளாக இருக்கும். பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு தனக்கூட மகிழ்ச்சியை பகிர்ந்துக்குவீங்க. நல்ல ஒரு தரமான நேரத்தை பகிர்ந்துக்குவீங்க. இனிமையான தருணங்கள் நிறையவே இருக்குது. 2 பேரும் மனசு விட்டு பல முக்கிய முடிவுகளை எடுக்கிறதுக்கும் பேசுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. காதலர்கள் இன்று சிறப்பான நாளாக இருக்குது. சிறப்பாக பயன்படுத்திக்கிறது நல்லது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு உங்கள் கையில் இருக்கிற பணமே போதுமானதாக இருக்கும். நிதி நிலைமை திருப்தியாக இருக்குது. வரவு அப்படியே சேமிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். நல்ல ஒரு முதலீடுகள் செய்யறதுக்கு திட்டமிட்டு செயல்படுறது நல்லது. பணம் சம்பந்தமாக முடிவுகள் எடுக்கலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்ககிட்ட இருக்கிற மன உறுதி காரணமாக ஆரோக்கியமாக இருப்பீங்க. எந்த ஒரு குறைபாடும் இல்லை. ஜாலியாக இருங்க.
துலாம் ராசி இன்றைய நாள் உங்களுக்கு சுறுசுறுப்போடையும் காலையிலேயே திருப்தியான மனநிலையோடையும் நாளை ஆரம்பிப்பீங்க. ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு சாதகமான பலன்கள் உண்டு. உங்ககிட்ட நல்ல ஒரு உறுதி தன்னம்பிக்கை நிறையவே இருக்கும். எதையும் செஞ்சு முடியும் அப்படிங்கிற தன்னம்பிக்கையோட நாளை கொண்டு போவீங்க. அது உங்களுக்கு எல்லா விதத்திலையும் சாதகமான பலனை தரும். வீட்டில் சந்தோஷமான மகிழ்ச்சியான தருணங்கள் நிறையவே இருக்கு. உறவினர்கள் வருகை ரொம்பவே திருப்தியா இருக்கும். பண வரவு நல்லா இருக்கு. சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் நல்ல ஒரு முடிவுக்கு வர நாளா இருக்கு. இன்று வீட்டில் பார்த்தீங்கன்னா நண்பர்களோட ஆலோசனைகளால வியாபாரத்தில் நல்ல பலன்கள் முன்னேற்றங்கள் இருக்கிற மாதிரி இருக்கு. மகிழ்ச்சி தரும் நிகழ்ச்சிகள் குடும்பத்தில் நடைபெற மாதிரி இருக்கும். வியாபாரத்தில் நல்ல பலனை தரும். திருமண சுப முயற்சிகளில் முன்னேற்ற நிலை ஏற்படும். தெய்வ தரிசனத்துக்காக வெளியூர் பயணம் செல்ல வாய்ப்புகள் இருக்கு. இல்லைனா திட்டங்கள் தீட்ட வாய்ப்புகள் இருக்கு. வங்கி சேமிப்பு உயரக்கூடிய ஒரு நாள், சாதகமான நாள், நம்பிக்கை அதிகமாக இருக்கும். உங்களோட இலக்குகளை வெற்றிகரமாக அடைவீங்க. வாழ்த்துக்களோட மகிழ்ச்சியா நாளை கொண்டு போவீங்க. இன்று தொழிலை பொறுத்தளவுக்கு வேலை இடத்துல நன்மையான பலன்கள் கிடைக்கும். உங்களோட வேலைகளை சரியான நேரத்தில் செஞ்சு முடிப்பீங்க. கூட வேலை செய்கிறவங்களோட ஆதரவு நல்ல ஒரு உங்களுக்கு திருப்தியா இருக்கும். உங்களோட புத்திசாலித்தனமும் திறமையும் வெளிக்காட்டக்கூடிய ஒரு நாளா இருக்கு. வளர்ச்சிக்கு ஏற்ற நாளா இருக்கு. இன்று கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள தொணக்கூட மிகவும் மகிழ்ச்சியா இருப்பீங்க. தொணக்கூட வெளியிடங்களுக்கு போறது மூலியமா மகிழ்ச்சியும் உற்சாகமும் காணப்படும். நல்ல ஒரு பரஸ்பர புரிதலோடையும் அனுநித்தோடையும் நாள் முழுக்க நல்ல ஒரு மகிழ்ச்சியான நாளாக தான் இருக்கு. காதலர்களுக்கு ரொமான்டிக்கான நாளாக இருக்கும். பயன்படுத்திக்கங்க. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்று பண வரவு அதிகமாகவே இருக்கும். கையில் இருக்கிற பணமே உங்களுக்கு திருப்திகரமாக இருக்குது. செலவுகளை கட்டுப்படுத்தி நல்ல ஒரு அதிக அளவில் முதலீடுகள் செய்யறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. புத்திசாலித்தனமாக செயல்பட்டீங்கன்னா நல்ல ஒரு லாபம் பெறக்கூடிய நாளாக இருக்குது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு இன்று நீங்கள் சிறந்த ஆரோக்கியத்தை பராமரிப்பீங்க. உங்ககிட்ட நிறைஞ்ச ஆற்றல் இருக்குது. திருப்தியான நாளாக இருக்கும். விருச்சிக ராசியை பொறுத்தளவுக்கு இன்று கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாள். பொறுப்புகள் காரணமாக சில பதட்டங்களையும் சில தவிர்க்க முடியாத சூழ்நிலைகளையும் சந்திக்கிற மாதிரி இருக்கு. பசங்களோட மனஸ்தாபங்கள் ஏற்படலாம். பெற்றோரோட தேவையில்லாத வாக்குவாதங்கள் ஏற்படலாம். இன்று உறவுகளுக்குள்ள விட்டு கொடுத்து போகிறதும் அனுசரித்து போகிறதும் நல்லது. நாளை அமைதியாகவும் பொறுமையாகவும் கொண்டு போங்க. உங்களை நீங்களே உற்சாகப்படுத்திக்கிட்டு நாளை கொண்டு போங்க. அடுத்தவங்க கிட்ட கவனமாக ஜாக்கிரதையாக நடந்துக்கிறது நல்லது. வேலையில் கூட வேலை செய்கிறவங்களோட வீண் பிரச்சனைகள் ஏற்படும். சிக்கனமாக செயல்பட்டீங்கன்னா பணப்பற்றாக்குறையை தவிர்க்கலாம். தொழிலில் கூட்டாளிகளை அனுசரித்து போகிறது நல்லது. எதிர்பாராத உதவிகள் கொஞ்சம் தாமதமாக கிடைக்கும். ஆனால் அதனால் கொஞ்சம் ஆறுதலும் உண்டு. நீங்கள் பொறுமையோடையும் உறுதியோடையும் செயல்பட வேண்டிய ஒரு நாளாக இருக்குது. உங்களோட விரைவான அணுகுமுறையை தவிர்க்க வேண்டியது அவசியமாக இருக்குது. ஏன்னா எந்த ஒரு விஷயத்துலையும் அவசரப்படாதீங்க. வளர்ச்சியை நோக்கி உங்களோட இலக்குகளை அமைச்சிக்கிட்டு உங்களோட புதிய யுக்திகளை மேற்கொள்வது அவசியம். தொழிலை பொறுத்தளவுக்கு வேலை அதிகமாக இருக்குது. சவால்கள் நிறைஞ்சதாக இருக்கும். கூட வேலை செய்கிறவங்களோட பிரச்சனைகள் இருக்குது. ஒத்துழைப்பு இல்லை. சில சமயங்களில் நீங்கள் உணர்ச்சி வசப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. ப்ரொஃபஷ்னலாக சூழ்நிலைகளை கையாளுறது நல்லது. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள தொணக்கூட தேவையில்லாத குழப்பமான மனநிலையை வெளிப்படுத்துகிற மாதிரி இருக்குது. அது ஏற்றதா இல்லை. நீங்கள் அமைதியாக இருக்க வேண்டியது அவசியம். இல்லைனா ஏமாற்றம் தான் மிஞ்சும். காதலர்களுக்கும் இது பொருந்தும். வார்த்தைகளில் நிதானம் தேவை. உறவுகளுக்குள்ள வாக்குவாதமோ விவாதமோ தவிர்த்துட்டிங்கன்னா நல்லது. சூழ்நிலையை பார்த்து அமைதியாக பக்குவமாக கையாளுங்க. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு நிதி நிலைமை இன்று சீராக இல்லை. தேவையில்லாத செலவுகள் அதிகமாக இருக்குது. அது உங்களுக்கு கவலை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும். சேமிப்பு கரையாமல் பார்த்துக்கிறது அவசியம். நீங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டு சேமித்ததை ஏனோ தானோன்னு செலவு செஞ்சு விரயம் பண்ணாதீங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு ஆற்றல் குறைஞ்சிருக்கு. தலைவலி ஏற்பட வாய்ப்பு இருக்கு. முதுகுவலி ஏற்பட வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. கவனம். தனுசு ராசியை பொறுத்தளவுக்கு இன்று உங்களுக்கு நல்ல ஒரு சூழ்நிலைகள் பெருசாக இல்லை. நாளை அமைதியாக பொறுமையாக கொண்டு போங்க. ஏன்னா நீங்கள் நினைக்கிற விஷயங்கள் எதிர்மறையாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நெகட்டிவான விஷயங்கள் உங்களுக்கு நிறைய சூழ்நிலைகள் உங்களை சுற்றி வைப்ஸ் கொஞ்சம் சரியில்லாமல் இருக்கும். செய்கிற செயல்கள் காரியங்களில் தவறுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. பிரச்சனைகளை சந்திக்கிற மாதிரி இருக்கும். வேலையில் எதிர்பாராத பிரச்சனைகளை சந்தித்து ஒரு சிலருக்கு வேலை இழப்புக்கும் வாய்ப்பாக இருக்குது. செலவுகளை சமாளிக்க கடன் வாங்குகிற சூழ்நிலைகள் உருவாகலாம். தொழிலில் மந்தமான நிலை
மாதிரி இருக்கும். எடுக்கிற முயற்சிகளுக்கு குடும்பத்தினர் கொஞ்சம் உறுதுணையாக இருப்பாங்க. அவங்களோட ஆதரவோட பொறுமையாக நாளை கொண்டு போகிறது நல்லது. உறவுகளோடையும் ஆதரவு இன்று உங்களுக்கு ரொம்பவே அவசியம். சூழ்நிலைகளை பார்த்து கையாளுங்க. பதட்டம் அதிகமாக இருக்கும். சில அசௌகரியங்கள் காணப்படும். இன்று பொறுமையாக இருக்க வேண்டியது அவசியம். மனசில் அமைதி இல்லாத உணர்வை தவிர்த்துட்டு அமைதியான ஆளை கொண்டு போனீங்கன்னா பாதிப்புகள் அதிகம் இருக்காது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலைகளில் தவறுகள் நேர வாய்ப்பு உள்ளதா திட்டமிட்டு பணியாற்ற வேண்டியது அவசியம். கவனமாக செய்யுங்க. கூடுதல் வேலைகள் அதிகமாக இருக்குது. பணிகளை கூடுதல் கவனத்தோடு செய்கிறது நல்லது. உங்களோட திறமையை நிரூபிக்க முடியாது, இருந்தாலும் நாளை போகிற போக்கில் கொண்டு போகிறது நல்லது. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள தனக்கூட மென்மையாகவும் அன்பாகவும் நடந்துக்க வேண்டியது அவசியம். உங்களோட கருத்துக்களை பொறுமையாக சொல்கிறது நல்லது. அதே நேரங்களில் அவங்களையும் பக்குவமாக ஹேண்டில் பண்ணுறது நல்லது. காதலர்கள் இன்று சந்திக்காமல் இருக்கிறது நல்லது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு கூடுதல் செலவுகள், கூடுதல் விரயங்கள் இருக்கிற மாதிரி இருக்குது. பண இழப்புக்கான வாய்ப்பு இருக்குது. பண விஷயத்தில் ரொம்பவே ஜாக்கிரதையாக இருங்க. ஏன்னா இன்று நீங்கள் செய்கிற செலவுகள் தேவையில்லாத செலவுகளாக தான் இருக்கும். கவனமாக பசங்க, உறவுகள் அப்படின்ட்டு வீண் விரயம் பண்ணாதீங்க. சேமிப்பு கரையாமல் பார்த்துக்கோங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு தொடைவலி, கால்வலி ஏற்பட வாய்ப்பு இருக்குது. உடற்பயிற்சி செய்கிறதும் ஓய்வு எடுக்கிறதும் நல்லது. மகர ராசியை பொறுத்தளவுக்கு இன்று மகிழ்ச்சிக்குரிய நாளாக தான் இருக்கும். எந்த ஒரு பாதிப்பும் இல்லை. சிறப்பாக செயல்படுவீங்க. எல்லா விஷயத்துலையும் உங்களோட புத்திசாலித்தனம் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. உங்ககிட்ட இன்று வேகமும் இருக்கும், அதுக்கேற்ற விவேகமும் இருக்கும். அனுகூலமான பலன்கள் நிறைய உண்டு. சாதகமான விஷயங்கள் உங்களை சுற்றி நடக்கும். சூழ்நிலைகள் எல்லாமே உங்களுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். வேகமாக ஒவ்வொரு விஷயத்தையும் துல்லியமாகவும் கரெக்டாகவும் செஞ்சு முடிக்கிறதுனால உங்களுக்கே ஒரு நல்ல ஒரு திருப்தியும் மனநிறைவும் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இருக்கு. குடும்பத்தில் சுப செலவுகள் செய்யறதுக்கான வாய்ப்புகள் உருவாகும். உறவினர்களோட இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும். சுப காரியங்கள் கைகூடும். வேலையில கூட வேலை செய்கிறவங்களோட ஆதரவு நல்லா இருக்கு. தொழில் விஷயமா லாபம் அதிகமாகும். மறைமுக எதிர்ப்புகள் விலகி போவாங்க. இன்று வெற்றிகரமான முடிவுகளை எடுக்கிறதுக்கான நாள். அதே நேரம் உங்களோட இலக்குகளை முயற்சி இன்று ஈஸியாக அடையக்கூடிய ஒரு நாள். நீண்ட நாள் விருப்பங்களை நிறைவேற்றிக்குவீங்க. உங்ககிட்ட இன்று வெற்றிக்கு தேவைப்படுற எல்லா உறுதியும் ஆற்றலையும் நிறையவே இருக்கு. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலையில் சுறுசுறுப்பாக இருப்பீங்க. குறைஞ்ச நேரத்தில் உங்களோட வேலைகளை சிறப்பாக செஞ்சு முடிப்பீங்க. திறமையை நிரூபிப்பீங்க. நல்ல ஒரு வளர்ச்சியை காணுவீங்க. மகிழ்ச்சியாக, உற்சாகமாக, மனநிறைவோட வேலைகளை செஞ்சு முடிப்பீங்க. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள இன்று தனக்கூட சீரான உறவை பராமரிப்பீங்க. நல்ல ஒரு பிணைப்பும் புரிதல் அந்நுண்ணியம் எல்லாமே இருக்கு. இனிமையான தருணங்கள் உண்டு. கண்டிப்பாக குடும்பத்தோட மகிழ்ச்சியான நேரங்களை செலவழிப்பீங்க. காதலர்கள் இன்று ஒன்றா வெளியில் போய் இனிமையான நேரங்களை அனுபவிக்க வாய்ப்பு இருக்குது. ஜாலியாக இருங்க. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு பணப்பழக்கம் மகிழ்ச்சிகரமாக இருக்கும். சேமிப்பு நிலை உயர்றதை கண்கூட பார்ப்பீங்க. திருப்தியான மனநிலையோட நாள் முழுக்க சேமிக்கிறதுக்கான வாய்ப்புகள், திட்டங்கள் தீட்டி அதிக அளவில் சேமிக்கிறதுக்கும் வாய்ப்பு உண்டு. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சிறப்பான ஆரோக்கியம், எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. சிறந்த ஆற்றல், உற்சாகமும் மகிழ்ச்சியும் ஆரோக்கியத்தை சிறப்பாக வைத்திருக்கும். கும்பராசியை பொறுத்தளவுக்கு இன்று கொஞ்சம் கவனமாக இருங்க. ஏன்னா சில விஷயங்கள் எதிர்பாராத சூழ்நிலைகளை சந்திக்கிற மாதிரி இருக்கும். சில நேரங்களில் வார்த்தைகளால் பிரச்சனைகளை சந்திக்கிற மாதிரி இருக்கும். மனசில் அமைதி குறையக்கூடிய ஒரு நாள். குறிப்பாக சொல்லணும்னா பசங்களாலேயும் சரி, வீட்டில் பெற்றோராலையும் சரி, வீட்டு செலவுலையும் சரி மனசில் கொஞ்சம் குழப்பங்கள் ஏற்படலாம். பணப்பற்றாக்குறை இருக்குது. மனசை தெளிவாகவும் பொறுமையாகவும் நாளை கொண்டு போகிறது நல்லது. குடும்பத்தில் விட்டு கொடுத்து போனீங்கன்னா பிரச்சனைகள் பெருசாக இருக்காது. வியாபாரத்தில் சில மாற்றங்கள் செஞ்சிங்கன்னா நஷ்டம் இல்லாமல் நாள் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. எந்த ஒரு விஷயம் செய்கிறதா இருந்தாலும் யோசித்து செய்ய வேண்டிய ஒரு நாளாக இருக்குது. சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் கொஞ்சம் தாமதமாகும். உங்களுக்கு சாதகமான நாளாக கிடையாது. விளைவுகள் உங்களுக்கு சாதகமாக இருக்க அனுசரணையான அணுகுமுறை எல்லா விஷயத்துலையும் தேவை. எல்லாரையும் அனுசரித்து போங்க. உங்களுக்கு வேண்டிய காரியங்களை தட்டி கொடுத்து வேலை வாங்கிறது நல்லது. தொழிலை பொறுத்தளவுக்கு இன்று உங்களோட திறமையை மேம்படுத்தவும் உங்களோட வேலைகளை செய்யும் போதும் சிறந்த கவனத்தோட வேலை செய்ய வேண்டியது அவசியமாக இருக்குது. முன்கூட்டியே திட்டமிட்டு உங்களோட பலன்களையும் உங்களோட டார்கெட்டையும் அச்சீவ் பண்ணுறதுக்கு முயற்சி செய்கிறது நல்லது.
கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள இன்று தனக்கூட அதிருப்தி இருக்கிற மாதிரி இருக்கு, அசௌகரியம் உணரக்கூடிய ஒரு நாளா இருக்கு. உங்ககிட்ட வேறுபாடான அணுகுமுறை தனக்கூட உறவை பாதிக்கிற மாதிரி இருக்கு. விட்டு கொடுத்து போங்க, அனுசரிச்சு போங்க, எந்த ஒரு விஷயத்தையும் கேஷுவலா எடுத்துட்டு போங்க. காதலர்கள் கொஞ்சம் பொறுமையும் நிதானமா இருக்கிறது நல்லது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்று வரவும் செலவும் ஒன்றாவே இருக்குது. பண பரிவர்த்தனையில் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஆவணங்களையும் கவனமாக பராமரிக்க வேண்டியது அவசியம். சேமிக்கலைனாலும் பரவாயில்ல, கடன் வாங்காமல் செலவுகளை கண்காணித்து நாளை கொண்டு போங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு கால்வலி ஏற்பட வாய்ப்பு இருக்குது. ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. சிறப்பாக இருக்க தியானம் செய்யுங்க, ஓய்வெடுங்க, அமைதியாக இருங்க. மீனராசியை பொறுத்தளவுக்கு இன்று கொஞ்சம் கலவையான நாள் தான். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நிதானமாக பொறுமையாக இருந்ததுன்னா பெரிய அளவில் பாதிப்புகள் இருக்காது. முடிஞ்ச அளவுக்கு உங்களோட செயல்களை சிந்திச்சு செயல்பட்டாலே இன்றைய நாள் உங்களுக்கு பல விதத்தில் சாதகமாக இருக்கும். உறவினர்கள் வருகையால் சுப செலவுகள் இருக்குது. அது விரயங்களும் ஆகலாம். ஒரு சில எதிர்பாராத சூழ்நிலைகள் பிரச்சனைகளை சந்திக்கிற மாதிரி இருக்கும். எடுக்கிற முயற்சிகளை கடின முயற்சி இருந்தால் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும். தொழில் விஷயமா எதிர்பார்த்த வங்கி கடன் தாமதமானாலும் கிடைக்கிறதுக்கான அறிகுறிகள் நிறையவே இருக்குது. பெரிய மனிதர்களோட அனுகூலம் ஏற்படும். புதிய வண்டி வாகனம் வாங்குறன்ற பேரில் விரயம் பண்ணாதீங்க. புத்திசாலித்தனமாக நாளை கொண்டு போங்க. இன்று உங்களுடைய நாளை பொறுத்தளவுக்கு கவனமும் சிந்திச்சு செயல்படுற விதமும் இருந்தால் போதும். நாளை சிறப்பாக இருக்கும். குழப்பம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. எதிர்மறை எண்ணங்களை தவிர்த்துருங்க. உங்கள் நெருங்க கிட்ட பேசும்போது பார்த்து பேசுறது நல்லது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்று உங்களோட வேலைகளை தவறுகள் செய்ய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. கவலை அளிக்கிற மாதிரி இருக்கும். உங்கள் மனசில் இருக்கிற பதட்டம், பய உணர்வு, குழப்பங்கள் எல்லாமே சில பிரச்சனைகளை சந்திக்கிற மாதிரி இருக்கும். திட்டமிட்டு சிறப்பாக உங்களோட வேலைகளை செய்கிறது நல்லது. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள இன்று தனக்கூட வாக்குவாதங்கள் செய்கிற மாதிரி இருக்கும். உறவில் நல்லிணக்கம் இருக்கணும்னா வாக்குவாதம்லாம் பண்ணாதீங்க. அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி சில விஷயங்களை செஞ்சு அவங்கள மகிழ்ச்சியாக வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களால் அமைதியாகவும் பொறுமையாகவும் போகும். காதலர்கள் கொஞ்சம் நிதானத்தோட சூழ்நிலைகளை பார்த்து கையாளுங்க. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு இருக்குது. ஆனால் தேவையில்லாத செலவுகள், வரவுக்கு மீறிய செலவுகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு செலவுகளை கண்காணிங்க, கட்டுப்படுத்துங்க, விரயம் பண்ணாதீங்க. சேமிக்கலைனாலும் பரவாயில்ல, கடன் வாங்காமல் பார்த்துக்கோங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு கண் எரிச்சல் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. மனக்குழப்பங்கள் அதிகமாக இருக்குது. ஆரோக்கிய பாதிப்பு அதிகமாக இருக்கும். கவனமாக இருங்க, ஓய்வெடுங்க, நிதானமாக நாளை கொண்டு போங்க. அனைவருக்கும் நன்றி, வணக்கம். நேற்று லைவ்ல எவ்வளோ பேர் வந்து பலன்னு கேட்டாங்க. அதுக்கு காரணம் சப்ஸ்கிரைபர்ஸ். அதே நேரங்களில் ஜாயின் ஆனவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டாங்க. நிறைய புதிய விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கும் உங்களோட சுயஜாதக சந்தேகங்கள் மற்றும் உங்களுக்கான கேள்விகளை கேட்கறதுக்கு ஏற்ற ஒரு இடம். அதை சரியாக பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அது நல்ல பலன் தர விதமாக இருக்கும். உங்களுடைய நாள், உங்களுடைய வாழ்க்கை அதை மேம்படுத்துறதுக்கு சுயஜாதகம் பார்க்கறது நல்லது. ஒவ்வொரு விஷயத்தையும் செய்யறதுக்கு முன்னாடி யோசிச்சு செய்யுங்க. ஏன்னா இன்று நீங்கள் செய்கிற விஷயங்கள் உங்களோட எதிர்காலத்துக்கு எல்லா விதத்துலையும் உதவியாக இருக்கும். இப்போது வீடியோ பார்க்கும் போது ராசியை கமெண்ட் பண்ணுங்கள். எந்த ராசி அதிகமாக வருதுன்னு பார்த்துட்டு அதை பற்றின முழு விவரங்களை போடுறதுக்கு வாய்ப்புகளாக இருக்கும். வீடியோ பார்க்கும் போது லைக் பண்ணுங்கள். அதே நேரங்களில் ஹைப்புன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அது பண்ணிங்கன்னா இந்த வீடியோஸ் உங்களால் ஒரு சிலருக்கு ஷேர் ஆகிறதுக்கு உதவியாக இருக்கும். உங்களோட தொடர் ஆதரவுக்கு நன்றி. உங்களோட நண்பர்களுக்கும் தெரிஞ்சவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். லைவ்ல வரதுக்கு உண்டான லிங்க்குகளையும் ஷேர் பண்ணுறது நல்லது. பாருங்க, மகிழ்ச்சியா இருங்க. வாழ்க்கை இனிமையாகட்டும், வாரம் இனிமையாக இருக்கட்டும். நன்றி, வணக்கம்.